ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கடாய் பன்னீர் பண்ண போகிறேங்க. ஸ்பைசியான கடாய் பன்னீர். அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம்ஸ் பன்னீர் இது போல் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் நல்லா இது போல் பெருசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவும் இது போல் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இதுக்கு தேவையான மசாலா என்னன்றதை பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 3 காஞ்ச மிளகாய். இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா வறுத்து ஒரு ஸ்மெல்லு நல்லா அப்படி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கோர்ஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் டொமேட்டோவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த பன்னீரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். கட் பண்ணி நம்ம வச்சுருந்த ஆனியனும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுக்குவோம். இதெல்லாம் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இதெல்லாம் இந்த மசாலா எல்லாம் அந்த ஆனியனோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த டொமேட்டோ அரைச்சி வச்ச இதையும் இதோட சேர்த்து நம்ம தக்காளி அந்த மசாலாவோடு வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம், நல்லா தக்காளி எல்லாம் இந்த மசாலாவோடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த மசாலாவில் கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாவோட இந்த ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம், தண்ணி எல்லாம் இருத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த பன்னீர், ஆனியன், கேப்சிகம் அதில் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் விடுவோம் சிம்மிலேயே வச்சு. ஃபைனலாக கசூரி மேத்தி போட்டு கிளறி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்பைசியான கடாய் பன்னீர் ரெடிங்க. இப்போது சுட சுட சப்பாத்தியோடு இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு மாத்திரம் இல்லைங்க, ஃபுல்காக்கும் நல்லாயிருக்கும், நானுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் செஞ்ச இந்த ஸ்டைலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் என் நன்றி.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.